பங்குனி உத்திரத்தின் பின்னணியில் உள்ள புராணம். இந்த நாளில் மற்ற தெய்வீக திருமணங்கள் நடந்தாலும் பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் அவர் இந்திரனின் மகள் தேவானையை இந்த நாளில் மணந்தார். வட இந்தியாவில் தேவசேனா என்றும் அழைக்கப்படுகிறது. அவள் இந்திரனின் வெள்ளை யானையான ஐராவதத்தால் வளர்க்கப்பட்டாள். அனைத்து முருகன் கோயில்களும் இந்த நாளை கொண்டாடுகின்றன. ஜெயந்திபுர மகாத்மியம் முருகனுக்கும் அவரது துணைவியார்களான வள்ளி மற்றும் தேவானைக்கும் இடையிலான தெய்வீக திருமணத்தை பற்றி பேசுகிறது. ஸ்கந்த புராணத்தின்படி தேவானை மற்றும் வள்ளி இருவரும் முருகனை மணக்க விதிக்கப்பட்டனர். அவர்கள் அமிர்தவல்லி மற்றும் சுந்தரவல்லி என்ற சகோதரிகளாக வளர்க்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் இரண்டு வெவ்வேறு நபர்களால் தத்தெடுக்கப்பட்ட பிறகு தேவசேனா மற்றும் வள்ளி என மறுபெயரிடப்பட்டனர். மேலும் அவர்களின் வாழ்க்கையில் பிரிக்கப்பட்டனர். இந்திரன் முதல் மகளையும் ஒரு பழங்குடி மன்னரான இரண்டாவது மகளையும் தத்தெடுத்தார். முருகன் தீய அசுரர்களை கொன்றபோது அவர் தேவானையை மணந்தார். பின்னர் தனது சகோதரர் விநாயகரின் உதவியுடன் வள்ளியை மணந்து திருத்தணிக்கு அழைத்துச் சென்றார். பங்குனி உத்திர வழிபாடு. சிலைகள் நகைகள் மற்றும் பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பக்தர்கள் ஒரு சிறப்பு விருந்தை சமைத்து பிரசாதமாக வழங்குகிறார்கள். அவர்கள் கடுமையான விரதத்தையும் கடைபிடித்து கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம் போன்ற பிரார்த்தனைகளையும் சிறப்பு மந்திரங்களையும் ஓதுகிறார்கள். இறைவனின் அருளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பக்தர்கள் பல்வேறு காவடிகளை சுமைகளை சுமக்கிறார்கள். முருகப்பெருமானின் கோயில்களுக்கு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். முருகப்பெருமான் தன்னை உறுதியாக நம்பும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும். முருகப்பெருமான் வாழ்க்கையில் எதிர்மறையை குறைத்து மகத்தான செழிப்பை அருளுவார். நன்றி.